மேடையில ஒரு இளைஞர் கூட இல்லாம ஒரு கட்சி இளைஞரணி மாநாடு நடத்தியிருக்கு. எங்க அண்ணன் ஆனந்த் அண்ணன் நடக்கிற ஸ்பீடுக்கு நீ ஓடி வரணும்டா. அவர் ஸ்பீடுக்கு நீ நடக்க முடியுமா? ரேம்ப் போட்டு சிவப்பு கம்பளத்தை விரிச்சு பாட்டு போட்டு மதிப்பிற்குரிய மாண்புமிகு முதல் முறை முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் நடத்தி கூட்டு வந்து மாப்பிள்ள அவர்தான். ஆனா அவர் போட்டிருக்க சட்டைகள் நான் என்ன கேட்கிறேன், சின்ன பையனா கடைக்கோடி தொண்டை, அந்த பேண்ட் கலர் கூடவாடா அப்படியே காப்பிடிப்பீங்க. கீழ இருந்து துண்டு எடுத்து வீசி அந்த துண்டு எடுத்தவர் போட்டு கீழ இருந்து நம்ம தளபதிக்கு மலர் கொடுப்போம்ல, அப்படி ஒரு பையன் ஓடி போய் சொல்லிருக்கேன், ஏய் பூவை கொடு. அவன் கொடுத்துட்டான். அது அவருக்கு சொல்லல, வாங்கின பூ என்ன பண்ண தெரியல, என்ன பண்றது அப்படின்னு தூக்கி போட்டு போயிட்டாப்ல. எல்லாத்தையும் மன்னிச்சிருவேன், அந்த செல்ஃபி ஒண்ணு எடுத்தாங்களா. இப்படி ஒரு விழாக்கு அண்ணன் போயிருக்கார். ஒரு ஆர்வத்தில் ஒரு அம்மா ஓடி வந்து, ஐயா குழந்தைக்கு பேரு வைங்க. அப்படியா, குழந்தையோட அப்பா பேர் என்ன? அந்த அம்மா சொல்லுது, ஷேக் அலாவுதீன். ஓ ஜெயக்கடாவா? உலகத்துல ஜெயக்கடான்னு ஒருத்தங்க பேர் வைப்பாங்களாங்க. ஆக ஜெயக்கடாவுடைய குழந்தைக்கு கருணாநிதியின் பேர் வைக்கிறேன். அது பொம்பளை குழந்தை. இந்த அதிகாரிகள், இந்த அரசு தலைவர்கள் நாட்டை இப்படி கெடுத்து, இவங்களுக்கு எல்லாம் ஒரே ஆச்சரியம், எப்படி இவ்வளவு கூட்டம் கூடுது? அண்ணே, இது கோட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் கூடுற கூட்டம் இல்ல, தங்க தளபதிக்காக கூடுற கொள்கை கூட்டம். சேப்பாக்கத்தில் விசிலுக்கு தடை. அடப்பாவிகளா, சேப்பாக்க மைதானத்தில் விசில் ஊதினால் சேகுவராவுக்கு ஜுரம் வருதான். இத்தனை ஆண்டுகாலமாக சேப்பாக்க மைதானத்தில் விசில் சத்தம் ஓங்கி ஒலித்தது. விசிலுக்குனே பாட்டே போட்டாங்க. ஆனா தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு சின்னம், விசில் சின்னம் வந்துவிட்டது என்று சொன்னால் தீய சக்தி பயப்படுது, ஊழல் சக்தி பயப்படுது. இது இப்படியே போச்சுன்னா அடுத்து என்ன பண்ணுவாங்க? தற்போது கிடைத்த செய்தி, பேருந்தில் கண்டக்டர் விசில் ஊதக்கூடாது. டிராபிக் போலீஸ் கையில் இருந்து விசிலை புடுங்கு, ஊதாத. நீ என்ன பண்ணாலும் ராஜா, தினந்தோறும் எங்க பார் மகாலட்சுமி மாதிரி உட்கார்ந்திருக்காங்க. என் தாய்மார்கள் காலையில் அந்த மங்களமா பாலை வைக்கும் போது குக்கர் கூட என் விசில் சத்தத்தை சொல்லிதான் அடிக்கும். மண்ணுக்கு என்ன பிரச்சனை, மனிதர்களுக்கு என்ன பிரச்சனை, அதை பாப்பீங்களா? விசில் ஊதக்கூடாதா? இன்றைய தினம் தமிழ்நாடு முழுக்க டிஎன்பிஎஸ்சி பரீட்சை தேர்வு எழுதியிருக்காங்க. எங்க பசங்க விருகம்பாக்கத்தில் எழுத போன பையனுக்கு அந்த நம்பர் எழுதி வைக்கல. கேட்டா, தம்பி தம்பி இல்ல நீ போ, நீ நந்தனம்ல இருக்கக்கூடிய எக்ஸாம் சென்டருக்கு போ, துரத்தி விட்டுருக்காங்க. நந்தனத்துல போனா அங்க இல்ல, விருகம்பாக்கத்தில் துரத்தி இருக்காங்க. தமிழ்நாடு முழுக்க முதல் முறையா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பாதிலேயே நிறுத்தி பசங்களை நடு ரோட்ல நிறுத்தி இருக்காங்க. இதுக்கு பதில் சொல்ல துப்பு இல்ல. விசிலை தடுக்கிறதுக்கு நீ வர்ற. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய ஆட்சி மட்டுமல்ல அரசியலே முடிய போகிறது. தம்பி, இன்று செங்கோட்டை வந்தது, நாளை செஞ்சாஜு கோட்டையே வரப்போகிறது தம்பி. நான் பேசினதுக்கே ஊடகங்கள் வேற லைவ் போட்டுட்டு இருக்காங்க. அதை தவிர மறைந்து இருந்து பார்க்கும் மர்மம் என்னன்னு உளவுத்துறை வேற தனியா ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கு, பாம்பு மாதிரி படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா எதிரிகளே இன்னைக்கு டிவில லைவ்ல பார்க்க போற தீய சக்திக்கு பிடித்த ஒரு பேச்சாளர் இருக்கார், தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் அன்பு சகோதரர் ஆர் அர்ஜுனா அவர்கள். அரசியலை பேசு, அடித்தட்டு மக்களுக்கான பிரச்சனைகளை பேசு என்று சொன்னால் திரும்ப திரும்ப தமிழக வெற்றி கழகத்தை எள்ளி நகையாடி சிறுமைப்படுத்தி இவர்கள் மேலே ஏறி வந்துவிடக் கூடாது என்று நீ 1000 தடைகள் போட்டாலும் நீ போட்ட தடை கற்களை எல்லாம் படிக்கற்களாக மாற்றி இந்த படை வெல்லும் படை, 2026 கோட்டைக்கு செல்லும் படை. இந்த கொடி இந்த கொங்கு மண்டலத்தில் இருந்து கோட்டையில் வெற்றி கொடியாக தங்க தளபதியினுடைய வெற்றி கொடியாக பறக்கும். அது நடக்கும். அன்று புதிய தமிழ்நாடு பிறக்கும் என்று சொல்லி இடம் சாருகிறேன். அத்துணை பேருக்கும் நன்றி. கான்பிடென்டா இருங்க, நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.